அதே வார்த்தையை கர்த்தர் தண்டையார்பட்டையில ஒரு வயதான ஒரு ஊழியக்காரன் மூலமாய் கேட்க வைத்தார். 2 காரியத்தை கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார் என்றால், கேட்கிற உனக்கு மாத்திரம் அல்ல, அந்த செய்தி எங்கே கடந்து போகிறதோ கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மனதிலும், அது ஆன்லைன்ல இருக்கலாம், ஆஃப்லைனா இருக்கலாம், சர்ச்சா இருக்கலாம், தனிப்பட்ட மனிதனா இருக்கலாம், எங்கே எல்லாம் இந்த வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை விதைத்துக் கொண்டே இருப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளைய வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு வாழ்க்கையில ஒரு இருண்ட காலங்கள் இருந்தது. ஒரு வாழ்க்கையில நான் கிரியை செய்ய முடியாத ராக்காலங்கள் இருந்தது. ஏன் இந்த ராக்காலமும் இந்த இருண்ட காலமும் எனக்கு வருகிறது தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளையே, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறச்சாதியாருடைய கலிலேயாவாகிய எந்த தேசத்தை நீ செபுலோனாய் வந்திருக்கலாம், நீ நப்தலியாய் வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே போராட்டங்கள், என் வாழ்க்கையிலே இருண்ட காலங்கள் என்று சொல்லி வந்திருக்கிறாயே, ஏன் இந்த காலம் தெரியுமா? ஏசாயா 8வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமா இருப்பார். இன்னும் பரிசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தமாக வேண்டும் என்று 99 வயதுல ஆபிரகாம் இடத்தில் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்த்தவர், பரிசுத்த ஸ்தலத்திற்கு நாம் வராமல் நம் நேரத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம். என் ஜெப நேரத்தில் நான் ஜெபிக்காமல் கர்த்தருடைய நேரத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமா இருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரம், இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் தான் தானும் நப்தலியும். அந்த 2 கோத்திரத்தை குறித்து முன் அதிகாரத்தில் பேசினவர் அடுத்த அதிகாரத்தில் அவர்களை மகிமைப்படுத்துவதை குறித்து பேசுகிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் முன்னாளில் அநேக பாடுகளை பார்த்திருக்கிறேன், உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்திற்கும் என்ன கல்லு? ஏசப்பா வாழ்க்கைக்கு முன்னால தடுக்கிற கல்ல வைக்கலன்னா மனம் போல போக்கல போயிருப்போம். ஆண்டவரே, இந்த சபைக்கு நான் வந்திருக்க மாட்டேன், வேதத்தை வாசிச்சிருக்க மாட்டேன், என் இருதயத்துல உங்க வேதத்தை நான் அணைச்சு வச்சிருக்க மாட்டேன்ப்பா. என் ஓட்டத்தை நீர் தடுத்தபடியினாலே, தடுக்கல் எனக்கு முன்பா இருந்தபடியினாலே நான் காக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனை பேரால் சந்தோஷமா சொல்ல முடியும், என் வாழ்க்கையில இந்த கண்ணீர் எனக்கு அனுமதிக்காம இருந்திருந்தீங்கன்னா, இந்த போராட்டத்தை எனக்கு கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா, இந்த பலவீனத்தை எனக்கு கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா உங்க நான் பார்த்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப பிஸி, என்கிட்ட எல்லாம் இருந்துச்சு சப்பா. ஆனா இன்றைக்கு கர்த்தர் என்னை பாட வைத்திருக்கிறார் என்றால், முதலாவது என் வாழ்க்கையிலே தடுக்கும் கல்லை கொடுத்தார். அடுத்தது இடறுதலின் கண்மலையையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியமாயிருப்பார். கர்த்தர் உன்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், இன்றைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஒரு இருள் இருக்கிறது. செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? வெளிச்சம் பிரகாசித்தது. சொல்லுங்க பாப்பா, சத்தமா சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். வெளிச்சம் பிரகாசித்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் என் வாழ்க்கையிலே ஒரு இருள் இருக்கிறது. வேதத்திலே 9ஆம் அந்த ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுது, பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். சொல்லுங்க, பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த பிற்காலம் உன் வாழ்க்கையில் எதை குறிக்கிறது தெரியுமா? எடுங்க, உபாகமம் 8வது அதிகாரத்துல, உபாகமம் 8வது அதிகாரத்துல 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் பின்னாட்களில்
ஆண்டவர் உன் பின்னாலை மகிமை உள்ளதாய் ஆக்குவார் என்று சொல்லுகிறார் என்றால் உன் இருள் வெளிச்சமாய் மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டங்கள் கஷ்டங்கள் மாறும். இப்ப உபாகமம் 8:15 சத்தமா வாசிங்க பார்ப்போம். ஏசப்பா ஏன் பிரச்சனையை கொடுக்கறாங்க? யாருக்கு நன்மை செய்யணும் சொல்லுங்க? எனக்கு நன்மை செய்யணும். பின் நாட்களில எனக்கு நன்மை செய்யும் பொருட்டு என்னை முதலாவது சிறுமைப்படுத்துகிறார். ஆண்டவரே, நான் உயரமா இருக்கிறேன். எப்ப நான் குள்ளமாவேன்? முழங்கால் படியிட்டேன்னா என் அன்பு தேவ பிள்ளையே, என் தொழில் என் காரியங்கள் சரிவை பார்ப்பதற்கு முன்பாக என் ஆண்டவருக்கு முன்பாய் நிமிர்ந்து நிற்கிறவனாய் அல்ல, என் ஆண்டவருக்கு முன்பாய் முழங்கால் படியிடுகிறவனாய் இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன்னை சிறுமைப்படுத்தி அடுத்தது என்ன பண்றாங்க? உன்னை முதல்ல சிறுமைப்படுத்தி அடுத்தது சோதனை. என் அன்பு தேவ பிள்ளைய, இன்றைக்கு நீ நடந்து வருவது மனிதனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார், சூழ்நிலைகளால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறாய். தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவன் அல்ல, ஆனால் தனக்கு உரியவனாய் தனக்காய் வாழுகிறானா என்று ஆபிரகாமை சோதிக்க வேண்டும் என்றால் ஈசாக்கை கொடுத்த பிற்பாடுதான் ஈசாக்கு தனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பார். நீ கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்த பிற்பாடு ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, இவைகள் எல்லாவற்றிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் உங்களை நேசிக்கிறேன் இசப்பா? முதல்ல என்ன பண்ணாரு? சிறுமைப்படுத்தினா, சோதித்தார். அடுத்தது கொள்ளிவாய் சர்ப்பங்களை. நன்பு தேவ பிள்ளைகளை, ஏதேனுக்குள்ளாய் ஒரு சர்ப்பம் வந்ததல்லவா? சர்ப்பத்தினிடத்திலும் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுப்பார். எப்படி யோபுவை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தாரோ, உன் மேல ஏசப்பா அதிக நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா உன்னை ஏசப்பா சோதனைக்கு ஒப்பு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் எனக்கு சோதனைகளை பரிசு கொடுக்கிறார் என்றால் என் ஆண்டவர் எனக்கான சாதனைகளை ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இங்கே செபுலோனையும் நப்தலியையும் அவர் பின்னாட்களிலே மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். சொன்னது யார் தெரியுமா? அந்த ஏசாயா 9:2 வசனத்தை வாசிங்க சுக்கி. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம். சொல்லுங்க பாப்போம். பெரிய வெளிச்சம். அப்ப பெரிய வெளிச்சம் வர வேண்டும் என்றால் சூரியனை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளாய் வரப்போகிறார். எனக்குள்ளாய் பெரிய வெளிச்சம் வரப்போகிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். தாவீது எழுதும் போது எப்படி எழுதுறாரு? நான் மரண இருளை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அப்ப அந்த தெய்வம் தான் என் வெளிச்சம். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்களே என்ன பிரகாசித்ததா? இப்ப சொல்லுங்க, என்னை சுற்றிலும் இருப்பது என்ன? மோசே மலைக்கு ஏறினான், மேகத்திற்கு கீழாய் தேவனுடைய சன்னதியில் உட்கார்ந்தார். அவன் கீழே இறங்கி வந்த நேரத்திலே அவன் முகம் பிரகாசித்து இருந்தது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஏசப்பா, நான் வரும்போது டல்லா வந்தேன், ஆனா வெளியே போகும்போது டல்லா போக மாட்டேன், பலப்படுத்தப்பட்டவனாய் வெளியே போவேன். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளிலே ஒரு பெரிய வார்த்தை உண்டு. 7வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். தாவீதின் சிங்காசனத்தையும் யார் தான் திடப்படுத்த? தாவீதா இருந்தாலும் ஏசப்பா தான் திடப்படுத்தணும். ஆண்டவரே, அரசனாய் இருந்தாலும் நீர்தான், ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தாலும் நீர்தான். வேதம் சொல்லுகிறது, அவர் திடப்படுத்தி அது சொல்லுங்க, இது முதற்கொண்டு இந்த நாளில் இருந்து என் கைகளை நீங்க திடப்படுத்த போறீங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. நியாயத்தினாலும் நீதியினாலும் திடப்படுத்தி நிலைப்படுத்துவார். சொல்லுங்க, திடப்படுத்தி நிலைப்படுத்துவார். நிலைப்படுத்துகிறது என்ன தெரியுமா? ஒரே இடத்துல வச்சிருப்பாரு. நீ இனி அலைந்து திரிவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கர்த்தர் அலைய விட மாட்டார், கர்த்தர் என்னை ஆள விட மாட்டார், என்னை அநேகரை ஆள வைப்பார், என்னை ஒருவரும் ஆள உத்தரவு கொடுக்க மாட்டார்.
வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. ஏசப்பா அவன் பிரச்சனையை டீல் பண்ண வந்துட்டாங்கன்னா அங்க என்ன நடக்கும் தெரியுமா? சமாதானத்துக்கு பஞ்சம் இருக்காது. என் அன்பு தேவ பிள்ளைய, ஒரு விதவையை ஆசீர்வதிக்க கர்த்தர் கேரித் ஆற்றன் கரையின் நீரை வற்றி போக பண்ணினார். கேரித் ஆற்று நீர் வற்றலனா எலியா எழுந்திருக்க மாட்டான். எலியா எழுந்திராம இருந்தான் என்றால் அன்னைக்கு அந்த விதவை அவன் மகன் அழிந்து போயிருப்பார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுக்கிறார் என்றால் இன்றைக்கு பெருக்கத்தை பார்க்க ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. கேரித் ஆற்று கரையை கர்த்தர் வற்றினாலும் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை போஷிக்க கர்த்தர் அனுப்பி இருக்கிற வார்த்தைகள் இவைகளா இருக்கும் என்றால் உங்களிலே இருள் பிரகாசித்துக் கொண்டு இருக்கும். வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தருடைய செய்ய போறது யாரு? நான் இல்ல, கர்த்தர் செய்வார். சங்கீதம் 138 அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். இந்த தாவீதின் சிங்காசனத்திற்காய் ஒருவர் பக்தி வைராக்கியம் கொள்ளுகிறார் அல்லவா? எப்ப இருள் வர சொல்லுங்க பாப்போம். நைட்டு, இருள்னாலே நைட்டு தான். எப்ப வர? நைட்டு. நல்ல வெளிப்பாடு. சூரியன் மறைஞ்ச உடனே இரவு வந்துடும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீ கர்த்தரோடு இருப்பாய் என்றார். யோசுவா யுத்தம் செய்து கொண்டிருந்தா. இன்னும் யுத்தம் முடியல, யுத்தத்துல அவன் ஜெயிக்கல. சூரியன் மறைய போகுது. ஆண்டவரே, இன்றைக்கு இவர்களை நான் மேற்கொள்ளாமல் விட்டேன் என்றால் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் ஜெயத்தை பார்க்க முடியாது. என்ன பண்ணலாம் தெரியுமா? சூரியனை பார்த்து பேசினான். சூரியனே நில்லு, சந்திரனே நில்லு. நின்னுச்சா? நிக்கலையா? ஒரு மனிதனின் சொற்கேட்டு கர்த்தர் வானத்துல ஒரு சூரியனை நிற்க வைத்தார் என்றால் உன் மனக்குமுறலை கர்த்தர் கேட்க மாட்டாரா? சூரியனை நிக்க வச்சாரு. அவன் ஜெயம் எடுக்கிற வரைக்கும் சூரியன் அந்த இடத்துல நின்னுச்சு. இன்றைக்கு ஒரு வாழ்க்கையிலே போராட்டத்துல உன்னால் ஜெயம் எடுக்க முடியல. ஏன் தெரியுமா? ஆண்டவரே, நைட் ஆயிருச்சு, பயம் வந்துருச்சு, நான் தடவி தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு தீப பிள்ளைகளே, உன்னை அடைத்தது மனிதனா இருக்கும் என்றால் நீ கர்த்தரிடத்தில் ஜெபிப்பது அவசியமா இருக்கிறது. உன்னை அடைத்தது கர்த்தரா இருக்கும் என்றால் அவரே உன்னை வெளியே கொண்டு வந்து மகிமைப்படுத்துவார். இந்த தாவீதின் சிங்காசனத்தை ஆண்டவருடைய வைராக்கியம் செய்யும் என்று சொன்னாரே, அதை ஆண்டவர் எங்கே சொல்லி இருக்கிறார் தெரியுமா? எழுதி கொண்டு வந்த வார்த்தை அல்ல, கர்த்தர் பேசுகிற வார்த்தை. ஏசாயா 22ஆம் அதிகாரம், ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னால இந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். 20வது வசனத்தை வாசிங்க. எந்த நாளில? ஆண்டவரே, நான் இருட்டை பார்த்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இல்லை என்று சொல்லி கர்த்தரை தேடி உண்மையாய் ஓடி வந்திருக்கிற தேவ ஜனமே, உனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. எல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து, நான் இப்படியாக இதை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறபடியினாலே ஆண்டவரே என் வாழ்க்கையில சொல்லுகிறதுனால, அப்ப பாஸ்டர் வாழ்க்கையில ஏசப்பா செய்யறாங்களா? ஆண்டவர் உன்னை ஆசாரியனாய் அழைத்திருக்கிறாரு. 6 நாளும் இந்த உலகத்திற்கு நீ ஊழியக்காரன் தான். விசுவாசிக்கிறீங்களா? தேவ சமூகத்திற்கு வரும்போது உனக்கு முன்பாக நான் ஊழியக்காரன். நான் கடந்து போன பிற்பாடு உலகத்தை பார்க்கிறாயே, நீயும் கர்த்தருக்கான ஸ்தானாதிபதி தான். விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஊழியக்காரனை அவர் அழைத்து கொண்டு வருகிறார். பிள்ளையே, ஏன் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் என்று தெரியுமா? உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வது என் ஆண்டவருக்கு சித்தம். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வாசிங்க.
யாருடைய வஸ்திரம்? மேல வாசிச்சோன்னா, உன்னை யாரெல்லாம் துன்பப்படுத்தினார்களோ, மொர்தெகாயே நீ இன்றைக்கு ரெட்டுடுத்தி கொண்டு அலறி கொண்டிருக்கிறாய். உன் வஸ்திரம் உனக்குரியதா இருக்கவில்லை. இன்றைக்கு மொர்தெகாயின் அனுபவத்திலே உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாய். உன் வஸ்திரம் உன்னிலிருந்து பிடுங்கப்படுகிறது. ஆமான் உனக்கு நாள் குறித்து வைத்திருக்கிறார். அவன் குறித்த நாளிலே கர்த்தருடைய வைராக்கியம் உனக்காய் காரியங்களை செய்யும் என்றால் ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் உனக்கு தருவார். இங்கே பேசப்படுகிறதான வார்த்தை, எலியாக்கீமே உனக்காய் கர்த்தர் ஒரு வஸ்திரத்தை வைத்திருக்கிறார், உன்னை அழைத்து கொண்டு வருகிறார் என்றால் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலே உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ வெளியே எறிந்து விடப்பட்டிருந்தாய். சீயோன் குமாரத்தியே, உனக்கு வஸ்திரம் இல்லாதிருந்தது, கர்த்தர் உனக்கு வஸ்திரத்தை தரித்தார். எரிகோவிலிருந்து நீ கடந்து வந்த நேரத்திலே கள்ளர் கையிலே அகப்பட்டாய், நீ குற்றுயிராய் கிடந்தாய். உன்னை சுமந்து வந்தது ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வார்த்தை சொல்லுகிறது, உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். இழந்து போன அதிகாரம், என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் கொடுத்த வார்த்தை வேறு இருந்தாலும் இங்கே பேச சொல்லுகிறார். ஏசாயா 14வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, எங்க இருந்து விழுந்த? ஆண்டவர் உன்னை எங்க வச்சிருந்தாரு? வானத்துல வச்சிருந்தாரு. உன்னை இவ்வளவு உயரத்துல வச்சிருந்தாருல்ல. ஆண்டவருக்கு பக்கத்துல அவருக்கு ஆராதனை செஞ்சுட்டு நல்ல வர்ஷிப் லீடரா நீ இருந்திருக்கலாம்லப்பா. ஆனா கொஞ்சம் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே நீ என்ன பண்ணன தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அடுத்தது நான் வானத்துக்கு, ஏசப்பாவன வானத்துல தானே வச்சிருந்தாரு. அந்த வானத்துக்கு மேல நீ எங்க ஏறுவ? ஏசப்பாவின் சிங்காசனத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கிறாயா? ஒரு பிள்ளை எப்பொழுதும் தகப்பனாக முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கார்ல வரும்போது அநேக சத்தியத்தை பிள்ளைகளோடு கர்த்தர் பேச வைத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தகப்பனின் காலங்கள் முடிகிற வரைக்கும் சாலமோன் காத்து கொண்டிருந்தார். ராஜ்ய பாரத்தை கர்த்தர் அவனிடத்தில் கொடுத்தார். அதோனியா தகப்பன் மரிப்பதற்கு முன்பாகவே தன்னை ராஜாவாக அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். சபையே, உன் தகப்பன் இருக்கிற வரைக்கும் அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கொண்டிருப்பா என்றார். கர்த்தர் உன்னை உன்னதத்தில் உயர்த்துவா. வேதம் சொல்லுகிறது. இப்போ வாங்க ஏசாயா 22:21, அவன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன், அவன் எருசலேமின் கொடிகளுக்கும் யூதாவின் வம்சத்திற்கும் எலியாக்கீமை கர்த்தர் தகப்பனாய் மாற்றினார் என்றால், அநேக மாதங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் தூர இடத்திலிருந்து உனக்கு வார்த்தையை கொடுக்க வைத்திருக்கிறாரே. இந்த ஒன்றுக்கும் உதவாத குப்பையை ஆவிக்குரிய தகப்பனாய் கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகித்து தந்தார். வேதம் அங்கே சொல்லுகிறது, அபிஷேகம் எனக்கு மாத்திரம் அல்ல, வந்திருக்கிற தேவ பிள்ளையே உன்னையும் அபிஷேகத்தால் நிறைத்தார். போன வாரத்திலே வார்த்தையை கேட்டோம். ஆண்டவரே, கொம்பு தைலத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் என் தலையில் மேலே ஊற்றினாரே, ஊற்றுவார் என்றால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, எங்கே நீ அடைக்கப்பட்டிருக்கிறாயோ, சில நேரத்தில் கர்த்தர் அடைத்தால் நோவாவை போல அவரே உன்னை வெளியே கொண்டு வருவார். சில நேரங்களிலே நீயாக போய் அடைக்கப்பட்டிருக்கிறாய் என்றால் அந்த வாசல்களை திறக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உன் கரத்திலே தருவார். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க பார்ப்போம். 22, தாவீதுடைய வீட்டின், தாவீதுடைய வீடு எவ்வளவு பெருசு தெரியுமா? நம்ம வீடு மாதிரிலாம் இல்ல, ஒரு பெரிய ஊரு. அப்பேற்பட்டதான வீட்டோடைய ஆசீர்வாதத்தை ஏசப்பா எங்க வைக்கிறாராம் தெரியுமா? என் தோளின் மேல் வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீதின் திறவுகோல்ல தாவீதுடைய பேர் இல்ல, ஜென்சனின் பெயரை கர்த்தர் எழுதுகிறார். அற்புதராஜின் பெயரை எழுதுகிறார். ராஜேஷ் என்கிற பெயரை எழுதுகிறார். மில்டன் என்கிற பெயரை எழுதுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இப்போ உங்க பெயரை போட்டு வாசிங்க. இந்த இடத்துல வெக்கப்படக்கூடாது. வெக்கப்பட்டா கிடைக்காது. ஆண்டவரே, நான்
நான் இறங்கினா எனக்கு ஆண்டவரே விடுதலை கிடைச்சிரும்னு ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். 38 வருஷம் அவனுக்கு விடுதலை கிடைக்கல. விடுதலை வேணும்னா தேவ சமூகத்துல ஆண்டவரே நான் வெக்கத்தை பார்க்க மாட்டேன்ப்பா. எந்த இடமா இருந்தாலும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நான் கூப்பிடுவேன்னா என் வஸ்திரம் இன்னைக்கு மாறும், என் குருடு மாறும், என் இருள் மாறும், என்னுடைய அந்தகாரம் மாறும், என் பிரச்சனை மாறும். ஏசப்பா வருவாங்க, ஏசப்பா எனக்காக பேசுவாங்க. நான் கை ஏந்துகிறவன் அல்ல, நான் கையை உயர்த்தி நிற்கிறவன். நான் கை ஏந்துகிறவன் அல்ல, கர்த்தர் என் கரத்தை உயர்த்தி நிற்க வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளை இதுவரை கை ஏந்தி கொண்டிருந்தால் இந்த நாளில் கர்த்தரோடு பேசுகிறார். நீ கை ஏற்க போவதில்லை, அநேகரை தாங்க போகிறாய், குடும்பத்தை விசாரிக்க போகிறாய், தேசத்திலே நீ ஆசீர்வாதமாக இருக்க போகிறாய். ஒரு ஆசீர்வாதத்திற்காக உள்ளவங்க ஏசப்பா சொல்றாங்க, அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உன் சிரசிலே எழுதி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொண்டே சமயம் வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அவன் தோளின் மேல் வைப்பேன், யாரும் ஆண்டவரே புரியல இசப்பா, யாரும் பூட்ட முடியாதபடிக்கு அவன் திறப்பானா. நீ ஒரு வாசலை திறந்தால் இனி சத்துரு அதை அடைக்க மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது. அடுத்தது, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு. இதை ஏசப்பா எங்க சொன்னார் தெரியுமா? நீங்க என் நாமத்தினால் பரலோகத்துல எதை கட்டுவீங்களோ அது பூலோகத்துல கட்டப்பட்டு இருக்கும். நீங்க எதை கட்ட அவிழ்க்கிறீங்களோ அது பூலோகத்துல கட்டு அவிழ்க்கப்பட்டு இருக்கும். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, வெறும் கையாய் வந்த என் தோளுல, கையில கொடுக்கல ஏசப்பா, கையில கொடுத்தா சின்ன ஆசீர்வாதம். எதை தோல்ல தூக்கிட்டு போவாங்க தெரியுமா? ஒரு மரத்தை தூக்கணும்னா எப்படி தூக்கிட்டு போவாங்க? பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ சபையை நீ சுமக்க முடியாத ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை கர்த்தர் உன் தோளின் மேல் வைக்கிறார். ஏசப்பாவுடைய தோள் மேல சிலுவை, ஆனா உன் தோள் மேல வாக்கு தத்தம். எத்தனை பேருக்கு ஆசைங்க? என் தோள்ல ஒரு சாவி இருக்குது. என் வீட்டு சாவி மாதிரி இவ்வளோண்டு இருக்காது, பரலோகம் கொடுத்த சாவி. இதை யாராலையும் தூக்க முடியாது, என்னால மாத்திரம்தான் தூக்க முடியும். ஏன்னா அதிகாரத்தை கர்த்தர் ஒரு கையிலே தந்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது. இப்போ வாசிங்க, ஏசாயா 26வது அதிகாரம், ஏசாயா 26வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஏன் எப்படி ஆண்டவரே இந்த தோல்ல வச்சிருக்கிறதா இதை நான் சுமப்பேன்? தூக்கி வச்சது யார் தெரியுமா? சொல்லுங்க, தூக்கி வச்சது யாரு? ஏசப்பா. வாக்குத்தத்தத்தை கொடுத்தது யாரு? ஏசப்பா. என் கூட பேசுறது யாரு? ஏசப்பா. அதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உபாகமம் 1:30 தான். இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க, ஒருத்தர் எடுங்க. உபாகமம் 1:31 வாசிங்க பாப்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல அப்ப ஏசப்பா என்ன தூக்குனா என் மேல இருக்கிற பாரத்தை யார் தூக்குவா? இப்ப நான் கேட்கிறேன், என் தலை மேல ஒரு பாரத்தை ஏத்தி நான் நடந்து போறேன். ஒரு மாட்டு வண்டி வருது, பிரதர் இதுல ஏறிக்கோங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? என் பாரத்தை வண்டியில இறக்கி வச்சுட்டு நான் ஏறணும். ஆனா நான் என்ன பண்றேன் தெரியுமா? நம்ம தான் ரொம்ப அறிவாளிகளாச்சு. ஐயோ, எனக்கு அவர் லிஃப்ட் கொடுத்துருக்கிறாரு, என்ன மட்டும் தானே ஏற சொன்னாரு. நான் என்ன பண்றேன்? என் தலை மேல இருக்கிற பாரத்தோட வண்டியில என்ன பண்றேன்? ஏறிக்கிறேன். நீ ஏறினா என்ன, நடந்து போனா என்ன? ஏசப்பா உன்னை தூக்கி வச்சிருக்கிறாங்கல்ல, ஏன் உன் பாரத்தை இன்னும் தூக்கிட்டு இருக்கிற? ஏன் உன் பிரச்சனை இன்னும் தூக்கிட்டு இருக்கிற? எத்தனை பேர் இன்னைக்கு இறக்க போறீங்க? ஏசப்பா என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறீங்க, என் பாரத்தை நீங்க வச்சுக்கோங்கப்பா. எத்தனை பேர் ஏசப்பாட்ட கேட்க போறீங்க? பலவீனத்தை ஏசப்பா சுமப்பாங்க, உன் பொருளாதாரத்தை ஏசப்பா சுமப்பாங்க, உன் காரியங்களை எல்லாவற்றையும் ஏசப்பா சுமப்பாங்க. 1:31 சொல்லுவதன்படியா இந்த இடத்திற்கு நீங்க நடந்து வந்தது வரைக்கும் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை பாத்தீங்களா இல்லையா? இப்ப அந்த 26:11 வாசிங்க. கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது. நிறைய நேரத்துல நம்ம இதை பார்க்காதனாலதான்
கல்யாணம் பண்றேன்னு ரூத்துட்ட சொன்னாங்க. ஆனா அவன் என்னென்ன காரியத்தை செஞ்சான்னு இன்னைக்கு பைபிள்ல படிக்கிற நமக்கு தெரியும். ரூத்துக்கு தெரியுமா? களத்துக்கு போயிட்டு வந்தது அவளுக்கு தெரியும். போவாசுடைய பாதத்துல உட்கார்ந்திருந்தது தெரியும். தனக்காய் போவாஸ் ஒலிமுக வாசலில் பேசுறது ரூத்துக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நாளொன்று வந்த நேரத்துல போவாஸ் அவளுக்காய் பேசினான். அவள் போவாசுக்கு மனைவியாய் மாற்றப்பட்டாள் அல்லவா? அதே போலதான் இன்னைக்கு உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது போல தெரியும். சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஏசப்பா, குடும்பத்தை நடத்த வழி இல்லை ஏசப்பா. ஆனா ஏசப்பா செய்யறது உனக்கு தெரியாது. என் பிள்ளைய நான் எப்படி படிக்க வைக்க போறேன்? இந்த வருஷம் நீ யோசிச்சுட்டு இருக்கிற. உன் பிள்ளைய கையில கொடுத்தப்பவே ஏசப்பா இந்த காலேஜ்ல உன் பிள்ளை படிக்கணும்னு எழுதிட்டாங்க. நீ கவலைப்படாத, நீ சுமக்க தேவையில்லை, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உன் பிள்ளைய எங்க வேலைக்கு வைக்கணும்னு ஏசப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. உன் கண்ணு பாக்குற வரைக்கும் உன் பிள்ளை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? உன் பிள்ளை கஷ்டப்பட்ட உன்னால அமைதியா இருக்க முடியாது. உன் பிள்ளை கஷ்டப்பட்ட அமைதியா இருக்க முடியாதுன்னா அவருடைய பிள்ளை கஷ்டப்பட்டா ஏசப்பா அமைதியா இருப்பாங்களா? வேதம் சொல்லுது பாருங்க, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஏசப்பா அதை செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ கேட்டத அப்பா நம்ம நிறைய நேரத்துல வெட்கப்படுறோம். ஏன் தெரியுமா? இந்த நல்ல ஏசப்பாவை நம்ம ஆராதிக்கல. ஃபங்க்ஷனுக்கு போறோம், அநேக காரியங்களுக்கு போறோம். ஆனா ஜெபம் என்று வருகிற நேரத்துல ஜெபத்தின் நேரத்தை மற்ற காரியங்களுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். ஏசப்பா எப்படி எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? நீதான் அந்த ஃபங்க்ஷன்ல ஸ்டார். அப்படிப்பட்ட இடம் எனக்கு கிடைத்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த இடத்திற்கு அது இடையூறாய் இருக்கும் என்றால் எனக்கு நட்சத்திரமாய் இருக்கிற இடம் வேண்டாம், எனக்கு கர்த்தர் கொடுத்த இடம் போதும் என்று நான் சொல்றேன். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, உலகத்தை மகிழ்வித்தோம் என்றால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், பரலோகம் கிடைக்காது. உலகம் கொடுக்கிற ஆஃபரை இன்னைக்கு நம்ம ரிஜெக்ட் பண்ணணும்னா பரலோகம் நமக்கு கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, அக்கினி உம்முடைய சத்துருக்களை. என் அன்பு தேவ பிள்ளைகள், அக்கினின்னா என்னது? நெருப்பு. அப்ப நெருப்பு எரிஞ்சா வெளிச்சம் வருமா வராதா? இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அநேக காரியத்தை தொலைத்து கொண்டிருக்கிறாயே. உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாக அக்கினியாய் உன்னை சுற்றி அவர் எரிந்து கொண்டிருக்கிறார். அவர் எரிந்து கொண்டிருப்பார் என்றால் அது உன் பிரச்சனைகளையும் தகித்து போடும், உனக்கான வெளிச்சத்தையும் அது கொடுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? வேதத்திலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து நாம் கடந்து போவோம். அப்போஸ்தலருக்கு நேராய் கவனத்தை செலுத்துவோம். என் அன்பு பிள்ளைகளை, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அக்காலத்துல ஏரோது ராஜா சபையிலே சிலரை, அந்த காலத்திலே சிலரை துன்பப்படுத்தினது போல இந்த காலத்தில் ஒரு ஏரோது ராஜா இருக்கிறார். உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் சபையிலே சிலரை துன்பப்படுத்துவான். 2வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. யோவானுடைய சகோதரனாகிய கொலை செஞ்சுட்டான். ஏன்? கிறிஸ்தவர்களை கொல்லுகிறோம் என்றால் அநேகருக்கு சந்தோஷம். உன் சந்தோஷத்தை குலைக்கிறார்கள் என்றால் உன் குடும்பத்திலே அநேகருக்கு சந்தோஷம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உன்னிடத்திலே பேசுகிற அநேகர் முழு மனதோடு உன்னோடு பேசுவதில்லை. இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது ஒளிந்து போகணும்னு பேசிட்டு இருப்பாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏரோது ஒருவனை கொலை செய்கிறது, மற்றவர்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்த உடனே 4வது வசனத்தை வாசிங்க. யாரை பிடிச்சான்? பேதுருவை பிடித்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் போய் கொண்டிருந்த உன் தொழில், நன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கை, நன்றாய் இருந்து கொண்டிருந்த காரியங்களை கர்த்தர் சில ஏரோதுகளிடத்தில் ஒப்படைக்கிறார் என்றால் உன்னை அடிமைப்படுத்த அல்ல, உன்னை அழைத்தவர் உன்னை அடைத்து வைப்பார். உன்னை அடைத்து வைத்தவர் உன்னை வெளியே கொண்டு வந்து மகிமைப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, பேதுருவை பிடித்து சிறையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஏற்படுத்திய 4
எத்தனை அடுக்கு பாதுகாப்பு பேதுருக்கு கொடுத்திருக்கிறாங்க? 4 அடுக்கு. 4 அடுக்குக்கு ஒவ்வொரு அடுக்குக்கு எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க? 4 பேர். 4 into 4 எத்தனை? 16 பேர். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு மனிதனை பாதுகாக்க 16 பேரை கொடுத்திருக்கிறாங்க. இது உலகத்தின் கணக்கு. தெய்வத்தின் கணக்கு என்ன தெரியுமா? என் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த போதுக்கு நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் என்றார். ஒரு லேகியோனுக்கும் அதிகமான தேவதூதர்களை கர்த்தர் எனக்கு அனுப்ப மாட்டாரா? ஒரு லேகியோன் என்றார் 6000. கர்த்தர் வேண்டிக் கொண்டார் 12 லேகியோன் 72,000 தேவதூதர்களை கர்த்தர் அனுப்புவார். உலகம் 16 பேரை உனக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சுன்னா ஆண்டவர் உனக்கு 72,000 தேவதூதர்களை உனக்கு தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கணக்கு புரியல? கணக்கு புரியாது. ஆண்டவருடைய கணக்கு அப்படிதான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு வந்தப்ப எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? யோசேப்போட சேர்த்து 74 பேர். ஆனா மோசேயோட காலம் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணி எண்ண முடியல. ஏசாயா 51வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உங்களை பெற்ற தகப்பனையும் உங்களை பெற்ற தாயை சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்த. ஏசப்பா ஆபிரகாம் எப்படி அழைச்சாங்களா? ஒருத்தனா கூப்பிட்டாரு. வாசிங்க பாப்போம். ஏசாயா 51. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும். தனியா இருக்கிறேன்னு சொல்றல, நீ தனியா இருக்கிறன்னு சொல்றனா கர்த்தர் உன் கையை பிடிச்சுன்னு சொல்ற வார்த்தை. அவன் தனியா இருக்கும் போது கூப்பிட்டான். அவனுக்கு அன்னைக்கு ஈசாக்கு இல்ல. ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளை ஏசப்பா கொடுத்தாரு? ஒரு பிள்ளை. அந்த ஒரு பிள்ளைக்கு எத்தனை பிள்ளைய கொடுத்தாரு? 2 பிள்ளைய கொடுத்தாரு. அந்த 2 பிள்ளைக்கு எத்தனை பிள்ளைய கொடுத்தாரு? யாக்கோபுக்கு 12, ஏசாக்கு 12. அந்த 12ஐ ஆண்டவர் தமக்காய் தெரிந்தெடுத்து அதில் யோசேப்பை தனக்காய் எடுத்து வைத்தவர். அதிலே ஆண்டவர் எப்ராயிமை தெரிந்து கொண்டு, கணக்கு எப்படி போது பாருங்க. ஒருத்தனா ஆண்டவர் சூஸ் பண்ணாங்க. யோசேப்பு மரித்து கணக்கெடுக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை எண்ண முடியவில்லை. இப்படிதான் உன் ஆசீர்வாதங்கள் இருக்கும். இன்னைக்கு நீ தனியா இருப்ப, இன்னைக்கு ஒன்னும் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா ஒரு நாள் வருகிற நேரத்துல வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமானாய் ஆபிரகாம் இருந்தது போல ஆவிக்குரிய மண்டலங்களாய் இருந்தாலும் சரி, எந்த உலகமாய் இருந்தாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கரங்களை தட்டி சொல்லு, என் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு இதை அனுமதித்திருக்கிறார் என்றால் நான் தனிமைப்படுத்தப்பட்டவன் அல்ல, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் பயப்பட மாட்டான். சிங்கத்தை போல யூத ராஜாவின் பிள்ளை தைரியமா இருப்பான். ஆண்டவர் அநேகரை இந்த நேரத்தை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். இதுதாங்க பரலோக கணக்கு. உலக கணக்கு 1+1 2 அவ்வளவுதான். ஆனா இங்க பரலோக கணக்க ஒருத்தனால எண்ண முடியாது. எப்படி வந்துச்சுன்னு சொல்ல தெரியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, இங்கே இவனை கொல்ல வேண்டும் என்கிறதான ஆலோசனைகள் ஏரோதினால் ஏற்படுத்தப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஜனங்களுக்கு முன்பாக அவனை ஏன் கொண்டு வரணும் தெரியுமா? அவனை கொல்லணும். ஏன்னா ஒருத்தனை கொன்னுட்டான். அது ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இந்த பேதுருவையும் கொன்னுட்டோம்னா ஜனங்கள் நம்மை ரொம்ப புகழ்வாங்கன்னு சொல்லிட்டு சில நேரங்களிலே உன் கண்ணீரிலே சந்தோஷப்படுகிற அநேக நபர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை வைத்திருந்தாலும் கவலைப்படாதே. உன் கண்களில் இருந்து வருகிற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் கர்த்தர் கணக்கில் வைத்து வைத்து இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 5வது வசனத்தை வாசிங்க. காக்கப்பட்டிருக்கையில் உனக்காய் எலியாக்கிம் என்கிறதான ஊழியக்காரன் உனக்கு முன்பாய் வந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தாவீதின் திறவுகோலை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறானே. நீ ஒரு குடும்பத்தில் யுத்தத்தை பார்க்கிறாய். உனக்கு முன்பாய் நிற்கிற ஊழியக்காரன் எத்தனை குடும்பங்களுக்காய் வைராக்கியம் காண்பிக்கிற நேரத்தில் எத்தனை யுத்தங்களை பார்ப்பான். பேதுருவும் அப்படிதான். அவனுக்கு சிறைச்சாலை பரிசாய் கிடைத்தது போல என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்காய் வைராக்கியம் கொள்ளுகிற நேரத்தில் உனக்கு சிறைச்சாலைகள் பரிசாய் கிடைக்கும்.
என் அன்பு தெய்வ பிள்ளைய, அந்த நேரத்துல அந்த பிரச்சனையில இருந்து என்ன வெளியே கொண்டு வரும் தெரியுமா? ஊக்கமான ஜெபம். சொல்லுங்க, சாதாரண ஜெபம் இல்ல. உபவாசித்து ஆண்டவரை நோக்கி உண்மையா என் மனது உடைக்கப்பட்டு நான் ஜெபிக்கிற நேரத்துல அந்த ஜெபத்திற்கு உண்மையான பதில் வெளியரங்கமாய் வரும். வேதம் சொல்லுகிறது, 6வது வசனத்தை வாசிங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, உன்னை குறித்து ஏரோது திட்டம் பண்ண மாட்டான். உன்னை குறிச்சு பரலோகத்துக்கு திட்டம். உன்னை பார்த்து மனுஷன் சொல்லுவான், உன்னை கொன்றுவேன், உன்னை அழிச்சிருவேன், உனக்கு இல்லாம பண்ணிடுவேன். இயேசுவேல் சொன்னாள் எலியாவை பார்த்து, உன் நாளைக்கு இந்நேரத்திலே உன்னை நான் பாகால் தீர்க்கதரிசிகளின் தீவனுக்கு ஈடாக கொன்று போடுவேன் என்று ஏசப்பா சொன்னாங்க. அவ சொல்லி 30 நாள் முடிச்சு 31வது நாள் 40 நாளைக்கு நடந்து கொண்டிருக்கிறார். பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த இயேசுவேலின் சத்தம் உன்னை கலங்கடித்துக் கொண்டிருந்தால் உனக்காய் வருகிற பரலோக சத்தம் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. நீ உன்னை அழிக்க மாட்டார். உன்னை யார் அழிப்பேன் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் உன்னை வாழ வைத்து உன்னை அழகு பார்ப்பார். பார்வன் சொன்னா எல்லாரையும் அழிச்சிடும், ஆண் பிள்ளைகள் எல்லாம். ஆனா அவன் பின்னால துரத்திட்டு வரும்போது முன்னால எத்தனை புருஷர்கள் போனாங்க தெரியுமா? 6 லட்சம் புருஷர்கள். ஒருத்தருடைய ஜீவனை கூட அவனால எடுக்க முடியல. அத முன்னால நடத்தி கொண்டு போனான் தெரியுமா மோசே. அவன் ஆண்டவர் எங்க வளர வச்சாரு தெரியுமா? ஏமா அழிப்பன்னு சொன்னானோ அவன் வீட்டிற்குள்ளாகவே கர்த்தர் வைத்து வளர்த்தார் என்றால் உன்னை வளர்க்க மாட்டாரா? உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உன் பெயரை பெருமைப்படுத்த மாட்டாரா? யார பார்த்து பயப்படாத. உலகத்தில் இருப்பவனில் ஒன்னில் இருப்பவர் பெரியவர். இதுதாங்க வார்த்தை. அவன் குறிச்சிருக்கிற நாளைக்கு நான் கொன்றுவேன். என் அன்பு தெய்வ பிள்ளைய, நம்மால் என்ன பண்ணாரு தெரியுமா? வாசிங்க பார்ப்போம். குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில ஒரு சங்கிலி இல்ல. எத்தனை சங்கிலி? 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு. யாருக்காவது தூக்கம் வருமாங்க? 2 பேர் நம்மளை முடிச்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்மளால தூங்க முடியுமா? நித்திரையை கொடுப்பது என் கர்த்தராய் இருப்பார் என்றார். ஆதாமே, இன்றைக்கு உனக்கு ஒரு நித்திரையை கொடுத்திருக்கிறார் என்றால் உன் கற்பனைகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொன்னவர். அவர் சித்தப்படியாய் நீ கேட்ட நல்ல தூக்கத்தை கொடுத்துட்டாரு. என் சமூகம் உனக்கு முன்பாய் சொல்லும். கர்த்தருடைய மகிமை பின்னால காக்கும். கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை தந்தா நீ நல்லா தூங்குவ. ஆனா உன்னால யோசிக்க முடியாதது, உன்னால கிரகிக்க முடியாதது ஏசப்பா உனக்காக செய்வாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஏவாளை ஏசப்பா கொடுத்தாங்களா இல்லையா? ஆதாம் கேட்டானா எனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு. ஏசப்பாக்கு தெரியும் எந்த டைம் உனக்கு ஒரு துணை. அதுக்கு முன்னால ஏசப்பா ஆதாம என்ன பண்ண வச்சாங்க? எல்லா காக்கா குருவிக்கு மிருகத்துக்கெல்லாம் என்ன பண்ண வச்சாங்க? பேர் வைக்க வச்சாங்க. இன்னைக்கு ஏசப்பா உனக்கு எவ்வளவு பேர் கேட்க வச்சிருக்கிறாங்கல்ல. யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, எபினேசரே, யெகோவா எல்லோயிம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பெயர்கள் எல்லாம் கர்த்தர் வாயிலிருந்து வர வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் உனக்கான ஏவாளை கர்த்தர் தருவார். அந்த ஏவாளோடு கர்த்தர் உனக்கான ஏதனை கொடுத்து உன் மூலமாய் உன் ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக வைப்பார். ஏரோது உன்னை அழிக்க முடியாது. அவனால பிளான் மட்டும்தான் போட முடியும். எக்ஸிக்யூட் பண்ணணும்னா பரலோகம் அப்ரூவல் கொடுக்கணும். பரலோகம் அவனுக்கு உத்தரவு கொடுக்காது. ஏசப்பா சாத்தான் கிட்ட எல்லாத்துக்கும் உத்தரவு கொடுத்தாங்க. யோபுடைய ஜீவனை எடுக்க உத்தரவு கொடுத்தாங்களா? பிள்ளைகளை அழிக்க உத்தரவு, அவன் ஆஸ்திகளை அழிக்க உத்தரவு. ஆனால் மனைவியை அழிக்க உத்தரவு கொடுக்கல. ஏன் தெரியுமா? அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மனைவி எனக்கு கர்த்தர் கொடுத்த ஈவு. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவி, புத்தியுள்ள மனைவி. அப்ப புத்தியுள்ள மனைவி வீட்டை கட்டணும். காசை யார்கிட்ட கொடுக்கணும்? மில்டன் பிரதர் இப்ப பேசுவோம். மனைவி வீட்டை கட்டணும், ஆனா காசை நான் வச்சுப்பேன். எப்படி பிரதர்? மனைவி போய் செங்கல் கடையில போயிட்டு எனக்கு 2 லோடு செங்கல் வேணும், மில்டன் கணக்குல எழுதிக்கோங்கன்னு வீட்டுக்கு செங்கல் வந்துருமா?
நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யாதபடியினாலே இன்றைக்கும் சில காரியங்கள் நமக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்ம ஏசப்பா நல்லா தூங்க வைப்பாங்க. இவன் எப்ப அழிஞ்சு போவான், இவன் எப்ப சாவான்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாரும் இப்படி கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். மெலித்தா தீவுல பவுல் போயிருந்த நேரத்துல விறக எல்லாரும் வாரி போட்டாங்க. ஆனா பவுல் வாரி போட்ட விறகுக்குள்ளதான் பாம்பு இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவரே, எல்லாரும் போலதானப்பா நானும் வேலை செய்யறேன், எல்லாரும் போலதானப்பா நானும் வாழ்றேன், ஆனா என் கையில மட்டும் பாம்பு தொங்குதே ஆண்டவரே. கையில பாம்பு தொங்கதான் செய்யுமே தவிர உன்னை கடிக்காது. என்ன அம்மா சிஸ்டர், நான் சொல்றது கரெக்டு தானே? எத்தனை சத்தியங்களை கேட்டிருக்கிறீங்க. சத்தியங்கள் உங்களுக்குள் இருக்கும் என்றால் பதட்டங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. அன்றைக்கு பவுல் உதறினது கர்த்தர் எனக்கு வைத்தது கையளவு மேகம், இன்றைக்கு என் காலை கர்த்தர் பாம்பை சுற்ற வைத்தார் என்றால் அதை மிதிப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் ஏசப்பாவை சிலுவையில இப்படி மேல பார்த்துட்டு இருக்கும் போது உங்க ஏசப்பாவை நாங்க சிலுவையில மாட்டிட்டோம்னு சொல்லி பாதாளத்துல இருந்து ஒரு சத்தம். ஏசப்பா அந்த பாதாளத்தை பார்த்து சொன்னாரு, கொஞ்சம் கீழே பாரு, உன் தலைவன் என் காலுக்கு கீழே நான் நசுக்கி கொண்டிருக்கிறேன் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உனக்கு மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை மாத்திரம் தான் தெரியும். கீழே உனக்காய் ஒருவர் யுத்தம் செய்து கொண்டிருப்பது உனக்கு தெரியாது. பரலோகம் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். யுத்தம் உனக்குரியதல்ல, கர்த்தர் செய்வார் என்ற உனக்கு முன்பாக பாதைகள் வழி கொடுத்து கொண்டு இருக்கும். வேதம் சொல்லுகிறது. வெளியே இவருக்கு டோர்ல உட்கார்ந்து 4 பேர், 4 அடுக்கு 16 பேர், ஒருத்தன் தூங்கினாலும் 15 பேர் தூங்க மாட்டான். ஏன்னா மறுநாள் ராஜா கிட்ட கொண்டு போய் நிக்கலன்னா இவனுடைய கழுத்துல தலை இருக்காது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கடினமான சூழ்நிலையில ஒருவன் உறங்குகிறான் என்றால் ஏசப்பாவை எவ்வளவு நேசிச்சிருப்பாங்க. அவன் நாளைக்கு அவன் ஜீவன் போயிடான்னு அவனுக்கு தெரியல, தெரியும். ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏசப்பாவுடைய உத்தரவு இல்லைன்னா தலையில இருந்து ஒரு முடி கூட, தலையில இருக்கிற முடிகள் எண்ணப்பட்டிருக்கிறது என்றால் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட என் ஆத்துமாவிற்கு உத்தரவாதங்கள் இல்லையா? கர்த்தர் என்னை அனுப்பினதுக்கு உத்தரவாதம் இல்லையா? கர்த்தர் என்னை அழைத்ததற்கு உத்தரவாதம் இல்லையா? கர்த்தர் என்னை கொண்டு வந்ததற்கு உத்தரவாதம் இல்லையா? கர்த்தர் இங்கே பேச வைத்ததற்கு உத்தரவாதம் இல்லையா? கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு இருதயத்திற்குள்ள கர்த்தர் ஆசீர்வாதத்தின் சத்தத்தை தொலைக்க பண்ணி கொண்டிருப்பது கர்த்தருடைய செயல் அல்லவா? 7வது வசனத்தை வாசிங்க பாப்போம். எங்க வந்து நின்னா? நீ நல்லா வீட்டுல கறி சோறு தின்னுட்டு இருக்கும் போது ஏசப்பா உன்னை தேடி வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லாத நிலைமையில அப்பா நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தல்ல. யோசேப்பை போல தகப்பன் செய்கிறதான துன்மார்க்கங்களை அவன் தகப்பனிடத்தில் சொல்லபடியினாலே சகோதரனிடத்தில் அவனுக்கு பகை கிடைத்தது. இன்றைக்கு தெய்வத்தோடு நீ அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறபடியினாலே நீ உலகத்தின் பகையை பார்த்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு ஒரு பிரச்சனைன்னா அப்பா வரமாட்டாங்களா? உனக்கு ஒரு போராட்டம்னா ஏசப்பா வரமாட்டாங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாம்பு உன் காலை சுத்தினது மாத்திரம்தான் உனக்கு தெரியும். சாட்சி சொன்னீங்க, என் குடும்பத்திலிருந்தே ஒரு மரணம் நிகழ்ந்தது என்று. ஆனா மரணத்தை ஜெயித்தவர் அல்லவா உனக்கு உதவி செய்கிறார். உன் கால சுத்துறதுக்கு முன்னால அதன் தலையை கர்த்தர் நசுக்கி வெளியே தூக்கி போட்டார். இன்று கண்ட எகிப்தியன இனி இந்த வலு சர்வத்தை வாழ்நாள் முழுவதும் நீ பார்க்க மாட்ட. இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். பெற்றுக்கொள். ஏசப்பா கேட்கல, அது எங்க இருக்குது? அது பாதாளத்துல இருக்குது. கர்த்தர் சொட்டரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அக்கினி, அந்த பரலோகாக்கினி, அந்த பரலோகாக்கினி இந்த தேவ சபையில, இந்த ஆராதனையில பற்றி எறிகிறது. பெற்றுக்கொள் சபையே, பெற்றுக்கொள் சபையே, பெற்றுக்கொள் சபையே. ஏசப்பா, ஏசப்பா உன் பிரச்சனையில வந்திருக்கிறாரு, உன் போராட்டத்துல வந்திருக்கிறாரு, உன் கூட பேச வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஏசப்பா கூட பேச போறீங்க? இன்று கண்ட எகிப்தியன, இன்று கண்ட எகிப்தியன நீ பார்க்கவே மாட்ட. உன் கூட போராடினத அட்ரஸ் தேடியும் கண்டுபிடிக்க மாட்டேன். விசுவாசிக்கிறீங்களா?
வேதம் சொல்லுது பாருங்க 7வது வசனத்துல, கர்த்தருடைய தூதன் நல்லா இருக்கும் போது ஏசப்பா வரல. நீ கண்ணீர் விடும் பொழுது உன் கண்ணீரை துடைக்க வந்தார். நீ கதறி கொண்டிருக்கிற நேரத்துல தன்னோடு அணைத்துக் கொள்ள வந்தார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏசப்பா வந்துட்டாங்கன்னா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அற்புதம் தானாய் நடக்கும். ஒரு வார்த்தை போதும், வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்து போதும் என் தலையெழுத்தை மாற்றுவதற்கு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அறையில என்ன வந்துருச்சு? வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம். இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம். ஒரு லைட் போட்டா எழும்புவோமா தூங்குவோமா? எழுந்துருவோம். ஆனா அசதியா தூங்குனா எத்தனை லைட்டை வச்சாலும் மழையே பெஞ்சு ஊத்தினாலும் எழுத முடியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. எங்க தட்டுறான்? எங்க தட்டுறான்? என் அன்புக்குரியவர்களே, விழாவில் இருந்து ஆண்டவர் ஒரு எலும்பை எடுத்து இன்றைக்கு எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனத்திரள்களை இந்த உலகத்திற்கு கொடுத்தது ஒரு அடையாளம். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே ஈட்டியை எடுத்து எங்க குத்தினாங்க? அவர் விழா எலும்பிலே குத்தின நேரத்திலே ரத்தமும் தண்ணீரும் ஓடி வந்தது. அது 2வது அடையாளம். என் ஆண்டவர் தோமாவை பார்த்து என் விழாவிலே கையை போட்டு பார் என்று சொன்னாரே, அந்த தோமாவை இந்த இந்திய தேசத்திற்கு அனுப்பி உனக்கும் எனக்கும் சாட்சியாய் வைத்து ஜீவிக்கிறவராய் இருக்கிறவர் என்னையும் இன்றைக்கு விழாவிலே தட்டி கொண்டிருக்கிறார். என் ஆசீர்வாதம் பெருக போகிறது. பெருசபையே, கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ தனித்தவன் அல்ல. உனக்குள் இருக்கிற விழாவிற்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, விழாவிலே தட்டி தூங்கிட்டு இருக்கிற நான் வந்துட்டேன். ஏசப்பா வந்ததுக்கு அப்புறம் தூங்க கூடாது. நான் சொல்றது புரியுது? ஏசப்பா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு தூங்கு. ஆனா ஏசப்பா வந்ததுக்கு அப்புறம் நான் வேலை செய்கிறவனாய் மாறணும். வேதம் சொல்லுகிறது, சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினார். தூங்கும் போது கையில சங்கிலி. ஏசப்பா தட்டுனாருன்னா இல்லை என்பதே உனக்கு இல்லை. உன் கையில சங்கிலிகள் இருக்காது, உன் சரீரத்துல பாடுகள் இருக்காது. தேடிப்பாரு, டெஸ்ட் எடுத்து பாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய சமூகத்திலிருந்து ஸ்தானாதிபதியாய் சொல்லுகிறேன். வேதனையோடு உள்ளே வந்தாய், நெருக்கத்தோடு உள்ளே வந்தாய். ஆண்டவரே, கண்ணீருக்கு பதில் வருமா என்று உள்ளே வந்தாய். வந்தவர் உன்னை தட்டி எழுப்பினார் என்றால் கண்ணை முழிச்சு பாரு, வெளிச்சம் வந்துருச்சு. உன் போராட்டம் மறைஞ்சிருச்சு. வேதம் சொல்லுகிறது, 8வது வசனத்தை வாசிங்க. அறைய கட்டிக்கப்பா. உலகம் வாங்கிட்டு வந்து புடுங்கினதுதான். சாத்தான் கிட்ட இருந்து எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்துச்சேன். அடமான வச்ச நகை வருமானு தெரியாது ஏசப்பா. அநேக காரியங்களை இழந்திருக்கிற, கிடைக்குமானு தெரியாது. என் வீட்டு பத்திரம் கடன்ல இருக்குது ஆண்டவரே. என் அன்பு தெய்வ பிள்ளைய, யாருக்கா இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார் என்பது தெரியாது. நீ தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கேட்டுக் கொண்டிருப்பாய் என்றால், என் தொழிலுக்கான முதல் என் கையில் இல்லை ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு மகனே, மகளே, இந்த வார்த்தை உனக்கான வார்த்தை. இந்த வார்த்தை கர்த்தர் உனக்கு தருகிற வார்த்தை. கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புவார் என்றால் உன் அறைகளை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். உன் அறை கட்டப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய அறையிலே நீ தனியாக முழங்கால் நிற்கிற அனுபவம் உனக்கு இருக்க வேண்டும். அறையிலே தேவனை கூப்பிடுகிற அனுபவம் உனக்கு இருக்கும் என்றால் உன் அறையை கர்த்தர் கட்டுவார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அடுத்த வார்த்தை என்னத்தை போட்டுக்கோ? ஏசப்பா. என் காலில் இருக்கிற செப்பல் கூட கேரண்டி. ஏசப்பாவை நம்பி வந்தன்னா கர்த்தர் உனக்கு ஒரு சேதத்தின் நஷ்டத்தை பரவிட மாட்டாங்க. எகிப்தின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களின் சபையரின் வர்த்தக, சொல்லுங்க பாப்பா, லாபம். சொல்லுங்க, லாபம். நஷ்டத்தை ஆண்டவர் தரமாட்டார். 40 ஆண்டுகள் கானானுக்கு பயணப்பட்டதான இஸ்ரவேலின் ஜனங்களின் பாத ரட்சைகள் தேயவில்லை என்றால், பேதுருவே, உட்கார்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, சகோதரி, உன் வாழ்க்கையில, உன் வீட்டுல, உன் தொழில ஒரு காரியத்தை கூட என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய உத்தரவு இல்லாமல் உன் வீட்டுல இருந்து ஒரு புல்லை கூட சத்ருவால் தொட முடியாது.
வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள் என்றான். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இல்ல ஆண்டவரே, லோத்த போல நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்னால அங்க போக முடியாது, அந்த மலை கொஞ்சம் சின்னதா இருக்குது. ஏசப்பா சொன்னாங்க, நீ மலைக்கு ஓடி போன்னு சொன்னாங்க, கேட்கல. ஆண்டவரே அந்த ஊர் சின்னதா இருக்குது, நான் அங்க போறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, பிடிவாதம் பிடித்தான். தன் விழாவிலிருந்து எடுக்கப்பட்டதான தன் மனைவியை உப்பு தூணாய் மாற்றினான் லோத்து. கடைசியில் அவன் எங்க வந்தான் தெரியுமா? ஏசப்பா எந்த மலைக்கு போக சொன்னாங்களோ அங்கதான் வந்தான். ஏசப்பா சொல்றப்பவே போயிருக்கலாம்ல. என் அன்பு தெய்வ பிள்ளைய, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேரா வரும்போது ஏசப்பா என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. சபையில் மாத்திரம் எனக்கு பரிசுத்தம் அல்ல, சபையில் மாத்திரம் ஜெபம் அல்ல, எனக்கான நேரம் 1 மணி நேரம் வச்சிருக்கிறேன்னா, யார் வந்தாலும் வராமல் இருந்தாலும் நான் இந்த இடத்திலே உட்கார்ந்து அந்த ஜெபத்தை நான் செய்வேன். ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் வருவாப்பா, நான் வருவேன் ஆண்டவரே. அந்நாள் தேவ சமூகத்துக்கு வந்தா, எதுக்கு வந்தா? எதுக்கு வந்தா? சுத்தி பார்க்கறதுக்கா? ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி வந்தா. உள்ளே வந்ததான அந்நாளுக்கு தெரிந்தது, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உள்ளே பிள்ளைகள் இல்லை என்று. அதனாலதான் அவன் என்ன கேட்டா தெரியுமா? அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாங்க. ஏனென்றால் ஏலியின் பிள்ளைகளான ஒப்பினியும் பினகாசும் தகப்பன் சொல்லை கேளாதவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு ஒரு தலைமுறை இல்லாமல் இருந்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் தனக்கு பிள்ளையாய் பார்க்கிறார் என்றால், கர்த்தர் உன்னை சந்திக்க வருகிற நேரத்தில் அவருக்காய் நீ வந்தால் அவர் உன் பேரை சொல்லி கூப்பிடுவார். சாமுவேல் எப்படி கூப்பிட்டாரு? ஒப்பினி பினகாசுன்னு பேரை சொல்லி கூப்பிட்டாரா? சாமுவேலே எத்தனை வாட்டி கூப்பிட்டாங்க? 3 தடவை கூப்பிட்டாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? ஏசப்பாவும் பேரை சொல்றது, யாரும் வராத நேரத்தில், யாரும் ஊழியம் செய்யாத நேரத்தில், யாரும் பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள முன் வராத நேரத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி சாமுவேலை போல தேவ சத்தத்தை கேட்பாய் என்றால் உன்னாலதான் சொல்ல முடியும். கர்த்தாவே சொல்லும். எல்லாராலும் இந்த வார்த்தை சொல்ல முடியாது. கர்த்தருக்காய் தன்னை அர்ப்பணித்தவன் மாத்திரம்தான் சொல்ல முடியும். அந்த சாமுவேலை கொண்டுதான் கர்த்தர் ராஜாக்களை தள்ளினார், ராஜாக்களை அபிஷேகித்தார். இன்றைக்கு நீ சாமுவேலா இருப்பாய் என்றால் உன் மூலம் தான் உன் குடும்பம் வாழும். நீ யாரை வாழ்த்துகிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். தேவ சபையே, இன்றைக்கு உன்னை உள்ளே கர்த்தர் கொண்டு வந்த அதிகாரங்களை கொடுக்க வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அவன் பெல்ட் மாத்திரம் இல்ல, வரைய மாத்திரம் இல்ல, உன்னுடைய பாதரட்சையை மாத்திரம் இல்ல, உன்னுடைய ட்ரெஸ் எடுத்து என்ன பண்ண? போர்த்திக்கொள். என் அன்பு தேவ பிள்ளைய, என் ஆண்டவர் வந்தாருன்னா, நம்மளாவது சொந்தக்காரன் வீட்டுக்கு போனோம்னா ஒரு பேக மறந்து வச்சிருவோம், ஒரு ட்ரெஸ்ஸ மறந்து வச்சுட்டு வந்துருவோம். ஏசப்பா வந்தாங்கன்னா நீ கஷ்டப்பட்ட உன் பேர்வ துளிய அவர் பார்க்கிறவர். ஒரு குண்டு மணியை கூட ஏசப்பா மிஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப சொல்லுங்க, ஏசப்பாவை நம்பி வந்தன்னா உனக்கு நஷ்டம் வருமா? உனக்கு கஷ்டம் வருமா? ஏசப்பா உன்னை ஏதாவது இழக்க விட்டுருவாங்களா? திரும்பி வந்த பாதைய, கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தனா உன் வாழ்க்கையில இல்லாத அநேக சந்தோஷங்களோடு கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே உன்னை உட்கார வைத்திருப்பார். 9வது வசனத்தை இந்த 9ஆம் மாசத்துல ஏசப்பா உனக்கு செய்ய போறதற்கு தீர்க்க தரிசனமாக்கார. வாசிங்க 9வது வசனத்தை. இந்த 9ஆவது மாசத்துல உன் வாழ்க்கையில நடந்து கொண்டிருப்பதெல்லாம் உனக்கு தெரியாது. இது மெய்யா ஆண்டவரே? இது கனவா? உன்னால நம்ப முடியாது. ரூத்தை போலத்தான் உனக்காய் போவா செய்து கொண்டிருக்கிற காரியம் உனக்கு தெரியாது. ஆனால் திரை மறைவிலே உனக்காய் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 9ஆம் மாதத்துல கர்த்தர் உனக்கான ஆசீர்வாதத்தை அவர் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் சிகரங்கள் காணப்படுகிறதான நேரத்திலே உன் வாழ்க்கை என்கிற பேழையை கர்த்தர் அரராத் மலையிலே உட்கார வைக்கிற நேரத்திலே கர்த்தர் உனக்கு புதிய ஆசீர்வாதங்களை தருவார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. தூதன் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் 9ஆம் மாதம் உனக்கு
தரிசனமா இருக்கும் என்றால் 10ஆம் மாதம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற மாதமாய் கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். 10வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முதல் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவுகள் அண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. நீ ஒன்னும் செய்யாத, கர்த்தர் உனக்காய் காரியத்தை மாறுதலாய் செய்து முடிப்பார். எத்தனை பாதுகாப்பு இருந்தாலும், எத்தனை பேர் உனக்கு எதிராக எழுந்து நின்றாலும், உனக்கு எதிராக ஒரு பாளையம் எழுந்து வந்தாலும் கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, அடைக்கப்பட்டது ஆண்டவராய் இருப்பார் என்றார். உன் கையை பிடிச்சு அவர் கொண்டு வருவாரு. அவர் பின்னால ஆட்டுக்குட்டியாக ஓடி வருவாய் என்றால் உள்ள இடங்களில் அவர் உன்னை மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அவர் உன்னை கொண்டு போவார். உன் ஆத்துமாவை அவர் தேற்றுவார். என் ஆண்டவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் உனக்காய் வருவார். இதாங்க ஆண்டவர். நீ சந்தோஷமா இருக்கும் போது உன் கூட சிரிக்கிறவர் என் ஆண்டவர் அல்ல. நீ அழும் போது உன் கண்ணீரை துடைத்து விடுகிறவர் என் ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, பின்னால வரான். அவனுக்கு தெரியல நான் எங்க இருக்கிறேன்னு. சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை மறைத்து நமக்காய் செய்து கொண்டிருப்பார். 11வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, இல்ல அந்த வசனத்தை வாசிங்க. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஏசப்பா அவனை கூட்டிட்டு வராங்க. மறுநாள்ல அந்த ஸ்ட்ரீட்ல அவனை கூட்டிட்டு வந்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்பது ஏரோதின் திட்டம். அதற்கு முன்பாக உன்னை அழைத்து கொண்டு வந்து உன்னை உயர்த்துவது கர்த்தருடைய திட்டம். மனுஷன் உன்னை உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை வாக்குத்தத்தங்களால் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? மனுஷனுக்கு பின்னால போன ஆசீர்வாதம் கிடைக்கும், அது நிலைக்காது. கர்த்தருக்கு பின்பாய் வருவாய் என்றால் கர்த்தர் உன்னை நிலைத்து நின்று கனி கொடுக்க வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, 11வது வசனத்தை வாசிங்க. இந்த ஆராதனையில் கர்த்தர் உன்னை ஏன் கொண்டு வந்தார் தெரியுமா? சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க. சத்தியத்தை அறிவீர்கள். எத்தனை நாள் சூழ்நிலையை பார்த்து நான் சபைக்கு வரல, எத்தனை நாள் நான் மனிதர்களை பார்த்து நான் சபைக்கு வரல. எத்தனை பேர் ஆண்டவரே என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இப்படி சொல்லிடுவாங்க, ஆண்டவரே என் கூட வேலை செய்யறவங்க என்ன தப்பா பேசுவாங்கன்னு வராம இருந்தல்ல. இந்த தெளிவை உனக்கு கொடுக்கும்படியா இந்த வனாந்திரத்தை கர்த்தர் காட்டி வயல்வெளியை உனக்கு தருவேன் என்று வாக்கு தத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும், மனுஷனுக்காக நான் வாழ மாட்டேன்பா, மனுஷனுடைய சொல்லுக்காக வாழ மாட்டேன், உங்களுடைய ஒரே ஒரு வார்த்தைக்காய் நான் உயிர் வாழ போறேன். மனுஷன் ஆசீர்வதிக்க முடியாது, மனுஷன் கூட வர முடியாது. மரணத்துக்கு அப்புறமா என் கூட வருகிற ஒரே ஒரு ஆண்டவர் நீங்க மாத்திரம் தான் ஆண்டவர். இந்த தெளிவை உனக்கு கொடுக்கணும்னு தான் ஏசப்பா இவ்வளவு நேரம் சுற்றி சுற்றி காமிச்சாங்க. வேதம் சொல்லுது பாருங்க, பேதுருவுக்கு தெளிவு வந்த போது யாருடைய கைக்கெல்லாம் விடுதலை பண்றாரு பாருங்க? ஏரோதின் கைக்கு. இந்த உலகத்துல ஒரு ஏரோது இருக்கிறான், பிசாசு. அவன் கைக்கும் நீ நினைக்கிற என் கூட இருக்கிறவங்களா என்னை பத்தி ரொம்ப நல்ல எண்ணம் தான் வச்சிருக்கிறாங்கன்னு. என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னால முகத்தை மாத்திரம் தான் பார்க்க முடியும், ஏசப்பாவால மாற்றம் தான் இருதயத்தை சோதித்து அறிய முடியும். உன்னை குறித்து தவறான எண்ணங்கள் வைத்திருக்கிற மனிதர்களின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மறைத்து பாதுகாப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அன்றைக்கு அவனுக்கு தூதன், இன்றைக்கு கர்த்தரால் உனக்கு ஒரு தூது அனுப்பப்படுகிறது. பரலோகத்திலிருந்து வெளிச்சம் பிரகாசித்தது என்கிற தூது உனக்கு நேராய் வருகிறது. இப்ப சொல்லுங்க, இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிற. எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிற. இவ்வளவு நாளும் பொய்யை நம்பிட்டு இருந்த. சர்ச்சுக்கு போயிடாத, உன்னை மாத்திடுவாங்க. ஆமா, உன்னை மாத்திடுவாங்க. இங்க இருந்தா நீ பாதாளத்துக்கு போயிருவ, சர்ச்சுக்குள்ள வந்து பரலோகத்துக்கு போயிருவ. உன் அட்ரஸ் மாறணும்னா நீ சத்தியம் இருக்கிறதான சத்திய ஆவியானவருக்குள்ள நீ உன்னை காக்கப்படணும். இல்லைன்னா என் அன்பு தேவ பிள்ளைகளே, தெய்வத்தை போல் அநேகர் காட்டுவார்கள். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிற, ஆவியானவர் இல்லாத எந்த இடமும் பாதாளமே. பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்தில் நான் வர விடவில்லை என்றால் அது எந்த இடமா இருந்தாலும் அங்கே ஆண்டவர் வர மாட்டார். மனிதனை பிரியப்படுத்தாத,
சூழ்நிலைகளை பிரியப்படுத்தாத. இதற்கு மேல் கர்த்தர் உன்னோடு போராடவும் மாட்டார், உனக்கு தெளிவை தரவும் மாட்டார். கர்த்தர் உனக்கு தெளிவை தந்திருக்கிறார் என்றால் உன்னை அழிப்பதற்கு அல்ல, நீ வாழ்ந்து சுகித்திருப்பதற்கு. வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்தின் 2ஆம் பகுதியை வாசிங்க பார்ப்போம். அங்கே அநேகர் எப்படி ஜெபிச்சாங்களா? இங்க நம்ம கூடனா ஜெபிக்கிறோமா? எங்க அத்தை இப்படி பண்ணாங்களா, எங்க மாமா இப்படி பண்ணாரா, எங்க அண்ணன் இப்படி பண்ணிட்டானா, என் தங்கச்சி. சுய காரியத்தை தேவ சபைக்குள் பேசக்கூடாது. வெளியே விசுவாசிகள் நாம் சந்திக்கிறதான நேரத்தில் மற்ற காரியங்களை பேசக்கூடாது. இருவர் பேசிக் கொள்ளுவார்கள், அதை கர்த்தர் உற்று கவனிப்பார். நான் பேசுவது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும். இந்த வாழ்நாள் முடிவதற்கு முன்பாக என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாமே கர்த்தரை துதிக்கிற வார்த்தைகளா இருக்க வேண்டுமே தவிர பக்கத்து குடும்பத்தை பற்றி பேசினேன், எதிரில் இருக்கிறவங்கள பத்தி பேசுறேன், முன்னால் இருக்கிறவங்கள பத்தி பேசுறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, சில நாட்களில் நானும் பேசி இருப்பவன் தான். ஆனால் ஆண்டவர் என்றைக்கு தெளிவை உண்டு பண்ணாரோ அன்றைக்கு கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்திருக்கிறேன். உம்மை குறித்து மாத்திரம்தான் இந்த உதடுகள் பேசும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உங்களை பத்தி மாத்திரம் நான் பேச போறேன். நீங்க இங்க கூடி செபிச்சீங்கன்னா பரலோகத்துல பேதுருக்காய் ஒரு கதவை திறந்தார் அல்லவா? இந்த பகுதியிலே ஆண்டவர் அநேக கதவுகளை திறக்க மாட்டாரா? அநேக சங்கிலிகளை உடைக்க மாட்டாரா? அநேக விழா எலும்புகளை தட்டி எழுப்ப மாட்டாரா? அநேக இருளில் இருக்கிற பிள்ளைகளை இந்த ஒரு இடத்தில் கொண்டு வர மாட்டாரா? ஏன் கர்த்தர் இறங்கினார் தெரியுமா? அவன் நித்திரை செய்து கொண்டிருந்த நேரத்தில் சபையார் அவனுக்காய் செபித்துக் கொண்டிருந்தபடியினாலே பரலோகம் பேதுருவுக்காய் வேலை செய்தது. இன்றைக்கு நீ ஒவ்வொரு நாளும் செபித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உன் பிள்ளை ஒரு இடத்துல இருப்பான், உன் கணவர் ஒரு இடத்துல இருப்பாங்க, உங்க மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க. கர்த்தருடைய பாதுகாவல் மாத்திரம்தான் எல்லாரும் கூட இருக்க முடியும். எல்லா நேரத்திலும் நம்ம எல்லாரும் கூட இருக்க முடியாது பிரதர் சிஸ்டர். ஏசப்பாவுடைய கிருபை இல்லைன்னா இந்த நாள் நமக்கு இல்லை. அப்ப பாஸ்டருக்காக நீங்க ஜெபிக்கணும்ல. என்னால சொல்ல முடியும், என் பிள்ளைகள் எனக்காய் ஜெபித்தபடியினால் இந்த இடத்துல கர்த்தர் என்னை நிற்க வைத்திருக்கிறார். இன்னும் எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? ஒன்னே ஒண்ணுதானா? தினமும் ஜெபிங்க. என் அன்பு தேவ பிள்ளைய 15வது வசனத்துல வாசி. அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். சில நேரத்துல நம்மளை எல்லாரும் உலகம் எப்படி பார்த்துச்சு தெரியுமா? கடன்காரனா தான் பார்த்துருந்துச்சு. ஒரு நாள் அவங்ககிட்ட போயிட்டு ஏசப்பா என் கடன்லாம் மாத்திட்டான்னு சொன்னா பொய் சொல்லல. உன் கடன் எப்படி மாறும்? மாறாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, முடியாததை முடித்து காட்டுகிற தெய்வத்தை அல்லவா நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். இல்லாததை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தெய்வத்தை அல்லவா நீ கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஆபிரகாமிற்கு கல்லுகளிலிருந்து பிள்ளைகளை உருவாக்க வல்லமையுள்ள தெய்வத்தை அல்லவா ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் சோர்ந்து போகிறார்? வேதம் சொல்லுகிறது, ரோதை என்கிறதானவள் பேதுரு வந்திருக்கிறான்னு போய் சொல்றா. நம்ப முடியல. ஏன்? காவல் பண்ணினது ராஜா. இன்னைக்கு நிலவரத்துல சொல்லணும்னா AK-47 வச்சுட்டு எல்லாரும் நிக்கிறாங்க. ஆண்டவரே, உள்ள போய் ஜெயில தொட்டோனா புல்லட் என்னோட இருதயத்தை தொலைச்சிடும். ஏசப்பா வந்தா எந்த AK-47 வேலை செய்யாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவளோ அவர்தான் என்று நம்ம சொல்லுவாங்க. உண்மையாக சத்தியமா சொல்றேன், ஏசப்பா என் பிரச்சனை எல்லாம் மாத்திட்டாங்க. உண்மையா சொல்றேன், கர்த்தர் என் கணவனை குடிப்பழக்கத்தில் விடுதலை கொடுத்துட்டாங்க. உண்மையா சொல்றேன், என் பிள்ளைக்கு 1 மாசம் ஃபீஸ் கட்ட முடியுமான்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் பிள்ளை காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கே போயிட்டா. அவள் சாதிக்கிறாள். உன்னையும் கர்த்தர் சாதிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம். அவங்க சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? ஏரோது பேதுருடைய கதையை முடிச்சிட்டாரு. இப்ப அவர் ஆவியா வந்து நிற்கிறாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளை, பொய்ய சொன்ன உலகம் நம்பும், உண்மையை சொல்ல போது உலகத்தால நம்ப முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு நாம் கடந்து கொண்டிருக்கிற அக்கினி சூளைகள் அப்படி, நாம் கடந்து கொண்டிருக்கிறதான பாடுகள் அப்படி. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு நாளில இந்த உலகம் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் உன்னை மகிமையில உயர்த்தி வைப்பார். 16வது வசனம் சொல்லுகிறது, பேதுரு அப்ப பின்னும் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா?
உன் வாழ்க்கைக்கு முன்னாய் ஒருவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் போகிறாரே. உங்களுக்கு முன்பாக போய் அவர் கதவுகளை திறக்கிற நேரத்திலே அவருக்கு பின்னால் நடக்கிற நீ கரங்களை தட்டி ஏசப்பாவிற்கு நன்றி சொல்லுகிறவனாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவனாய் மாத்திரம் அல்ல, எத்தனை ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்தாலும் என் கைகள் கர்த்தருக்காய் ஆராதனை செய்து கொண்டிருக்கும். வேதம் சொல்லுகிறது, பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது உன்னை பார்த்து உலகம் பிரமிக்க போது, உன்னை பார்த்து உலகம் ஸ்தம்பிக்க போது. இந்த 9ஆம் மாதத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியத்தை கண்டு உன்னை பகைத்தவர்கள், உனக்கு விரோதமாக எழுந்து நின்றவர் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். ஏசப்பா எனக்கு செய்வீங்களாப்பா? ஆமா, அது மாத்திரம் அல்ல, என் அன்பு தெய்வ பிள்ளைய 21வது அதிகாரத்துல ஏற்கனவே ஏரோது சொல்லி இருக்கிறான். ஒரு நாளை உனக்கு குறிச்சு வச்சான்ல, அந்த குறித்த நாள்ல உன்னை கொல்லுவேன்னு சொன்னான்ல, அந்த குறித்த நாள் என்னாச்சு தெரியுமா? 21 வாசிங்க. நண்பதேவ பிள்ளைய, கர்த்தருடைய அதிகாரத்தை எவன் கையில் எடுத்தாலும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் வருவார். தன் வேலைக்காரனுக்கு கொடுத்த அதிகாரத்தை ஒருவன் கையில் எடுப்பான் என்றார். என் அன்பு தெய்வ பிள்ளைய, மோசேக்கு மீரியாமும் ஆரோனும் சகோதர சகோதரியா இருந்தாலும் மோசேக்கு விரோதமாய் பேசினால் கர்த்தர் இறங்குவார். நீ கர்த்தரை ஆராதிக்கிற மகனாய் இருப்பாய் என்றால் உனக்கு விரோதமாய் ஒருவன் நாக்க ஆட்டுனா போதும் ஏசப்பா கீழே வந்துருவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அவங்க பேசும்போது நீ அமைதியா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது 22வது வசனத்தை வாசிங்க. உனக்கு எதிரா உலகம் போராடி கொண்டிருக்குதா? ஒன்னு எல்லாரும் கீழே தடிச்சாங்க, நீ ஏசப்பாவுடைய வார்த்தையை சொல்ற, உன்னை யாரும் மதிக்கல. ஆனா உலகத்துல செய்திகளை சொல்லும் போது உன்னை தூக்கி வைக்க வேண்டிய உலகம் உன்னை கீழே வைத்து விட்டு மனிதர்கள் சொல்லுகிற காரியத்தை நம்பி கொண்டிருக்கிறதா? உனக்கான டைம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. 23வது அதிகாரம் 23வது சங்கீதத்திற்கு அடையாளம் மெய்ப்பர் வருவார். என் மெய்ப்பர் வருவது ஆடுகளை பாதுகாக்க, இன்னொன்று என் மெய்ப்பர் வருவது இந்த ஆடுகளை கொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறதான சிங்கங்களை கரடிகளை சங்கரிப்பதற்கு. மெய்ப்பர் எப்படி வரணுங்க? எனக்கு புல்ல கொண்டு வரணும் ஏசப்பா, எனக்கு அமர்ந்த தண்ணியை கொண்டு வரணும் ஏசப்பா. நீ போய் அமர்ந்த தண்ணீர்கள் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் உனக்கான யூத சிங்கம் அது யுத்தத்தை உனக்காய் செய்து கொண்டிருக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்க. 23 வாசிங்க. என்னது? மகிமையை செலுத்தினா வாழ்வு, கர்த்தரை கனஈனப்படுத்தினால் உனக்கு அழிவு. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் ஏசப்பா உன்னையும் பார்க்க வந்தார், உன் எதிரியையும் பார்க்க வருவார். இப்ப தெரியுதா நான் சொல்றது அர்த்தம்? ஏசப்பா யாரெல்லாம் பார்க்க வருவாங்க? உன்னையும் பார்ப்பாங்க, உனக்கு எதிராக நிக்கிறவனையும் பார்ப்பாங்க. ஏன்? ஏதோ நீ பெரிய காரியெல்லாம் என் பிள்ளைக்கு முன்னால பேசுனியாமே, எங்க இப்ப பேசி பார்ப்போம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, எனக்கு முன்பாய் வந்து என் விலா எலும்பை தட்டினவர் என் எதிரிகளின் பிடரியை நொறுக்க கர்த்தர் வருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியா என் அன்பு தெய்வ பிள்ளையே, எத்தனை நேரம் நம்ம ஏசப்பாக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கிறோம்ல, நம்மை விழாவில் அடித்து எழுப்புகிறார். ஆனால் எனக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிறவனை கர்த்தர் புழுத்து சாத வைக்கிறார் என்றார். உன்னை கொண்டு வந்தது அழிக்க அல்ல. இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை ஆண்டவர் கொண்டு வந்தது வாழ வைக்க, என்னை ஆண்டவர் கொண்டு வந்தது வழி நடத்த, என்னை ஆண்டவர் கொண்டு வந்தது அவருக்காய் பேசு. கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்கிற வார்த்தையை பார்ப்பதற்கு முன்பாக அதே அதிகாரத்துல 24 மணி நேரமோ நான் இப்படி இருக்கணும்னு பிரதிஜனை எடுங்க. வாசிங்க. எப்ப பெருகும் தெரியுமா?
விழா எலும்பை கர்த்தர் எடுக்க நீ ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்காய் உன்னை அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்கிற நேரத்துல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். பிள்ளைகளை, என் அன்பு சபையே, என் அன்பு சகோதர சகோதரி, நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனமும் அதுதான். இப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்த ஏசாயா 61 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. 2வது வசனம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மை. அதனால சீசன் மாறினா கவலைப்படாதீங்க. ஆண்டவரே குருளூர் வந்துருச்சு, தலைவரி வந்துருமா, பயப்படாத. ஏசப்பா எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துனாங்க தெரியுமா? பகலில மேகஸ்தம்பம், ஏன் வெயில் பற்றக்கூடாது, மேகம் கொடையா வந்துச்சு. இரவில அக்னி ஸ்தம்பம், ஏன் குளிர்ல என் பிள்ளை வாடிடக்கூடாது. என் ஆண்டவருடைய வழி நடத்துதல் ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தால் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து உன் மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். வேதம் சொல்லுகிறது. 3வது வசனம், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு சாதிகளும் பார்வோனா இருந்தாலும் யோசேப்பு சொல்லாம சாப்பாடு கிடைக்காதுங்க. கர்த்தர் காலத்தை சமயத்தை மாற்றுவார். 4வது வசனம், ஆபிரகாமை பார்த்து சொன்னாங்கல்ல, சுற்றிலும் கண்களை ஏறெடுத்து பாரு, நீ எங்கெல்லாம் நடக்கிறியோ அதெல்லாம் உனக்கு தருவேன். இப்ப வலது கரத்தை உயர்த்தி ஏசப்பாட விசுவாசத்துல, அப்பா நான் எந்த பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் நீர் என்ன கைவிட மாட்டீங்க. சுற்றிலும் கையை கண்களை ஏறெடுத்து பார். 5ஆம் வசனத்தில் 2ஆம் பகுதி, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இதுதாங்க சத்தியம். உன் கண்ணால பார்த்தத தாவீது சொன்னார் தெரியுமா? வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றினீங்க. நானும் என் வீடும் எம்மாத்திரம். ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இன்னைக்கு என்ன நீங்க கொண்டு வந்தீங்கப்பா, தேங்க்ஸ் ஏசப்பா. இந்த வார்த்தை கேட்க வச்சுங்க ஏசப்பா, ரொம்ப நன்றி. நன்றி சொன்ன உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ரிட்டர்ன் கிஃப்ட் ஒண்ணு இருக்கு. 20வது வசனத்தை வாசிங்க. ஆனா நம்ம சூரியனை பாருங்க, காணும். சூரியன் போயிருச்சு. ஏனென்றா அதுக்கான டைம் வந்த உடனே அது உன்னை விட்டுட்டு போயிடும். மலைகள் விலகும், கிருபை மட்டும்தான் மாறாது. அந்த கிருபை தான் நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். இப்ப 2 கையை மேல உயர்த்தி முழங்கால் படியிட்டு என் அன்பு தேவ சபையை சொல்லுங்க, என் துக்க நாட்கள் முடிந்து போனது, என் துக்க நாட்கள் முடிந்து போனது.